ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு ஸ்டார் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு கை அளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி அது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். கழுவி வச்சுருக்க கருவாடையும் ஆட் பண்ணிக்கலாம். சுட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கருவாடை கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குழம்பு திக்காகி கொதித்ததுக்கப்புறமா சுட சுட சாதத்தோட கருவாட்டு குழம்பு கூடவே முட்டை ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.